இதுலயும் கலப்படமா? மாவு பொருட்களை கொண்டு தயாரித்த போலி பன்னீர். கிலோ கலப்பட பன்னீர், சீஸ் ஆகியவை பறிமுதல். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் உணவு கலப்பட கண்காணிப்பு குழு 45 விற்பனை நிலையங்கள் மற்றும் 8 உற்பத்தி மையங்களில் திடீரென சோதனைகளை மேற்கொண்டது. அப்போது செயற்கை பாலை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட அல்லது தவறான விவர குறிப்புகளுடன் விற்கப்பட்ட 825 கிலோ பன்னீர் பறிமுதல் செய்யப்பட்டது. அப்போது பன்னீர் கலப்படம், தவறான விவர குறிப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு விதிமீறல்களில் ஈடுபட்ட கும்பலை கண்டறிந்து கலப்படம் செய்யப்பட்டதாகவோ அல்லது தவறான விவர குறிப்புகளுடன் இருந்ததாகவோ சந்தேகிக்கப்படும் 825 கிலோ பன்னீர் தயாரிப்புகளை பறிமுதல் செய்தார்கள். கடுமையான விதிமீறல்கள் இருந்த போதிலும் இந்த பொருட்கள் ஃப்ரெஷ் பன்னீர் மற்றும் பிரீமியம் பன்னீர் என்ற பெயர்களில் விற்கப்பட்டதாக அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவற்றில் திறந்த நிலையில் லூஸில் விற்பனை செய்வதற்கு பொறுப்பல்ல மற்றும் பால் கொழுப்பு இல்லை போன்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் சில்லறை விற்பனை கடைகளில் இவை மீண்டும் பேக் செய்யப்பட்டு உயர்தர பிரீமியம் பன்னீர் என்ற பெயர்களில் விற்கப்படுவதாக அதிகாரிகள் கூறினர். இந்த போலி பன்னீர் தயாரிப்புக்காக ஸ்டார்ச் மாவு பொருட்கள், அதிகப்படியான நீர், பால் அல்லாத கொழுப்புகள், தரம் குறைந்த அல்லது செயற்கை பால் மற்றும் உணவு தரத்திற்கு பொருந்தாத பொருட்களை சேர்த்திருப்பதாக உணவு கலப்பட கண்காணிப்பு குழு கண்டறிந்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.